தடதடவென வானில் இருந்து இறங்கி வந்த மகாபலி மன்னன். ஹெலிகாப்டரில் வந்து இறங்கிய அரசனை பார்த்து உற்சாகத்தை வெளிப்படுத்திய மாணவர்கள். மலையாள மொழி பேசும் மக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்று ஓணம் பண்டிகை. இந்த மகாபலி மன்னனை கொண்டாடும் விதமாக இந்த நன்னாளில் மலையாள மொழி பேசும் மக்கள் ஓணம் விழாவாக முன்னெடுத்து கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள். இந்த விழா 9 நாட்கள் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. பூக்கோலமிட்டும் சந்தியா எனப்படும் அறுசுவை உணவு சமைத்தும் பல வகை பாயாசங்கள் வைத்தும் ஓணம் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. உலக அரங்கில் பல்வேறு தேசங்களிலும் மலையாள மொழி பேசும் மக்கள் ஓணம் பண்டிகைக்கான சிறப்பு ஆடைகளை அணிந்து கலை கட்டி கொண்டாடுகிறார்கள். அந்த வகையில் கோவை நவக்கரை பகுதியில் அமைந்துள்ள AJK கலை அறிவியல் கல்லூரியில் மாணவர்கள் பூக்கோலங்கள் இட்டும் அறுசுவை உணவுகள் தயாரித்தும் விழாவை கொண்டாடினர். தொடர்ந்து மகாபலி மன்னன் வேடமணிந்த ஒருவர் ஹெலிகாப்டரில் வந்து இறங்க மாணாக்கர்கள் உற்சாக குரல் எழுப்பி மகாபலி மன்னனை வரவேற்றனர். பின்னர் பாரம்பரிய சிங்காரி மேள வாத்தியங்களுடன் மகாபலி மன்னன் புடைசூழ மாணவர்கள் நவக்கரையில் இருந்து ஊர்வலமாக வந்தனர். கேரள பாரம்பரிய நடனங்களான ஒட்டன் துள்ளல், கதகளி, மோகினி ஆட்டம், களரி ஆகியவை பரவசப்படுத்தியது. மாணவிகளும் இளம் பெண்களும் வெள்ளை நிற ஓணம் கேரள பாரம்பரிய ஆடை அணிந்து பாடல்களை பாடி மகிழ்ச்சி அடைந்தனர்.